முஹம்மத் நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எமது மத்ரஸா உமர் மாணவ மாணவிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சி உவா FM வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்திலிருந்து உணவு அதிகரித்தது. නබිතුමා මක්කා නගරයේදී ඉස්ලාම් දහම පතුරවන්නට කටයුතු කළාය. The life of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam in Mecca shows his strength, patience and commitments to truth. போகா கும்பரு மദ്രസா உமர் மாணவர்கள் மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உங்கள் ஊபா வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்திகிறேன் அல்லாஹ். முஹம்மத் நபீனா பினு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றி வரும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மத் நபி. உலகம் தோன்றிய காலம் தொட்டு மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். இறைவன் ஒருவனே, அவன் அல்லாஹ் மட்டுமே என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையினை கொண்டவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இதனையே அவர்கள் போதித்தார்கள். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓரிரை கொள்கையின் தூய்மை மாசுபடும் போதெல்லாம் அதனை பரிசுத்தப்படுத்த இறைவன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். அவ்வாறு அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக எமது கோமான் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் அன்பிலும் பண்பிலும் அமைதியிலும் நட்பிலும் சொல்லிலும் செயலிலும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அந்த கோமான் நபியின் பிறந்த தினத்தை இவ்வுலகமே மிகவும் அமைதியான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் புனித மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு ஊபா வானொலியும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி ஒன்றினை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றது. அந்த வகையிலே ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் வெளிமடை பிரதேச செயலகத்திற்குட்பட்டு வனப்புமிகு நகரமான போகா கும்பர நகரில் மிக நீண்ட காலமாக மிகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்ற மத்ரசா உமர் மாணவர்கள் புனித மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சியின் தொகுப்பினை இப்போது முதல் நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் கடந்த சில மாத காலமாக செய்து வந்திருந்தோம். அந்த வகையில் சிறப்பான முறையில் திறமையான முறையில் இந்த மாணவர்களை பயிற்றுவித்து இந்த நிகழ்ச்சியினை படைப்பதற்கு காரண கர்த்தாவாக அமைந்திருந்து இந்த குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா அதே போல பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் திறமையான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு போகா கும்பரு மத்ரசா உமர் மாணவர்கள் புனித மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்கலாம். இதனை தொகுத்து வழங்குகின்றார்கள் மத்ரசா உமர் மாணவிகளான சாலிஹா பின்த் நவாஸ் மற்றும் அஸ்ஃபா பின்த் இன்சாட் ஆகியோர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கின்றேன். அகிலத்தவர்களுக்கு அரும் பெரும் அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார் தோழர் அவர்கள் தம்மை பின்பற்றி நடப்போர் அவர்களை சார்ந்தோர் அனைவர் மீதும் இறை அருளும் அன்பும் சாந்தியும் உண்டாகட்டும். இன்றைய மாதம் மிகவும் புனிதமானது. ஏனென்றால் புனித மக்கமா நகரில் அப்துல்லாஹ்வுக்கும்
ஆமினா அம்மையாருக்கும் தலைமகனாக எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலையில் பிறந்தார்கள். எனவே இந்த மாதத்தில் எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவாக எமது மத்ரஸா உமர் மாணவ மாணவிகள் சார்பாக நிகழ்வொன்றை நடத்துவதற்கு முன் வந்துள்ளோம். இதற்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு எமக்கு வாய்ப்பு தந்த ஊவா FM குழுவினர்களுக்கும் எமது மதர்சா உமர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ஷாலிஹா பின்த் நவாஸ் மற்றும் நான் அஷ்ஃபா பின்த் இன்ஷாட். எமது இந்த நிகழ்வை கிராத்தை கொண்டு ஆரம்பம் செய்வதற்காக மாணவனான ரிஃப்தி இப்னு ஹில்மி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا صدق الله العليم. அழகான முறையில் ஓதிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருவன் புதிதாக உண்டாக்குவாயினால் அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எமது இந்த நிகழ்வில் அடுத்ததாக எமது மாணபியின் பிறப்பு பற்றி சிறு உரையொன்றை கூறுவதற்காக முன்வருகிறார் மாணவன் மாஹிர் இப்னு நியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி கூற முன்வந்துள்ளேன். அகிலத்தின் நற்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்காவில் பனு ஹாசிம் பள்ளத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்துக்கு பின் 571 ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் திகதி அதிகாலையில் பிறந்தார். அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு. மேலும் மனு ஷெர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த 40ஆம் ஆண்டு. கருத்தையை அறிஞர் முஹம்மது சுலைமான் உறுதிப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்தபோது அவர்களின் நுபுவத்திற்கு முன்னடியாக ஆமினாவின் உடலிருந்து ஒரு பேரறி வெளிப்பட்டது. அதன் பிரகாசத்தின் ஹாசிம் கோட்டைகள் ஒளிர்ந்தன. முசனத்து அஹ்மது சுனன் நத்தாரமி இப்னு சஆத் தலாயினுல் நுபுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள். கிறிஸ்டாவுடைய மாளிகைகள் 14 மாதங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜீசிகள் வணங்கி வந்த பிரமாண்டமான நெருப்பு கூண்டம் அணைந்துவிட்டு ஷாவா என்ற நீர்த்தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன என்று கூறப்படும் இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியாக சான்றுகள் ஏதும் இல்லை. அந்த சமுதாயத்தவரும் தங்கள் வரலாறு நிகழ்வுகளில் இதை பற்றி குறிப்பிடவில்லை. குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அந்த நற்செய்தியை அப்துல் முத்தலிஃபுக்கு தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சியுடன் தன் பேரரை காபாவுக்கு தூக்கிச் சென்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்தார். மேலும் அக்குழந்தைக்கு முஹம்மத் என பெயரிட்டார். அப்பெயர் அவருக்கு இதற்கு முன் சூட்டப்படவில்லை. அரபியர்கள் வழக்கப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது. ஆமினாவிற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூற்றிய முதல் பெண் அபூ லஹபுடைய அடிமை பெண் சுலையா ஆவார். இத்ஹாபுல் வரா. அப்போது சுலையாவுக்கு மஸ்ரூ எனும் ஆண் குழந்தை பிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஹம்ஜா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபு சமா அப்துல் அசதுக்கும் அவர் பாலூட்டி உள்ளார். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வசலாம். நபி அவர்களின் பிறப்பு பற்றி கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. செயல்களின் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுக்காக நேசம் வைப்பதும் அல்லாஹ்வுக்காக கோபிப்பதும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அல்லாஹ் தாலாவை பற்றி அழகான முறையில் சில வரிகளை கூறுவதற்காக மாணவன் ஹாமித் இப்னு இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அல்லாஹ் தாலாவின் அடிமையாவேன். நான் எப்போதும் அல்லாஹுவை வணங்குவேன். அல்லாஹ் தாலா எம்மை மிகவும் நேசிக்கின்றான்.
நான் அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணுவேன். நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நற்குணத்தை விட மீசான் தராசில் வேறெதுவும் பாரமாக இருக்காது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில வரிகளை ஆங்கில மொழியில் கூறுவதற்காக மாணவன் ஷைஃபான் இப்னு சிராஜ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Prophet Muhammad sallallahu alaihi wasallam was born in Mecca. He was always completely honest. He received revelation from Allah. He taught peace and kindness. He died in Holy Medina. Jazakallahu khair. அழகான முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. யார் ரமலான் மாதத்தில் இறை விசுவாசத்தோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவரது முன்னே பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது நபியின் வாழ்க்கை வரலாற்றை பாடலின் மூலமாக இசைக்க வருகிறார் மாணவி ஷாலிஹா பின்த் நவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக கலந்தார், பேரரசராக உயர்ந்தார், இறையடிமையாக பணிந்தார். அவர் வறுமையோடு வாழ்ந்தார், பெரும் வள்ளலாக திகழ்ந்தார், படிக்காமலே இருந்தார், பல பாடம் நமக்கு தந்தார். நல்ல வணிகராக வளர்ந்தார், பெரும் புனிதராக வாழ்ந்தார், இங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்க்களங்கள் கண்டார். தௌரு குகையிலே ஒளிந்தார், பத்ரு போரில் வெற்றி கண்டார், முழு மனிதராக வாழ்ந்தார், இறை மர்மமாக அமைந்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தினம் 3 வேளையுணவு நபி தொடர்ந்து உண்டதில்லை, ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. அவர் கண்ணை என்று தூங்க ஒரு கட்டில் மெத்த இல்லை, நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளுக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை, மகள் ஃபாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. அலை தங்கமான போதும் அதை திரும்பி பார்த்ததில்லை, மற்றும் ஏழ்மை ஒன்றை தவிர வீட்டில் வேறு செல்வமில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தம் வீட்டு பணிகள் எல்லாம் நபி தாங்களாக செய்வார், முதியோர்கள் வீடு சென்று பெருமுதவியாக இருப்பார். பசியாலே வாடுபோர்க்கு தன்னுணவை ஏந்த மகிழ்வார், பணியாள்வர் தவறு செய்தால் பணிவாக தாங்கிக் கொள்வார். ஒரு மங்கை அவர்கள் தலைமேல் தினம் குப்பை கொட்டி வந்தார், அவர் நோயில் மேழ்ந்த போதும் நலம் கேட்டு நாதர் சென்றார்.
மக்காவை வென்ற நாளில் புது மன்னிப்பை அளித்தார். தன் பகைவர் ஞானம் கொள்ள பல நன்மை செய்து முடித்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. வாலிந்தி வாழும் தீய சமுதாயம் அங்கு கண்டார். பாவங்கள் செய்து வந்தும் பாராட்டும் மனிதர் கண்டார். மதுவாது சூது களவு பொய்யாகும் அங்கு கண்டார். மனிதர்கள் உருவில் எங்கும் மிருகங்கள் வாழ கண்டார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார். அவர் தந்த துன்பம் எல்லாம் தம் நெஞ்சில் தாங்கிக் கொண்டார். நிலை மாற்றி அவர்கள் எல்லாம் வழிகாட்டியாக செய்தார். ஒரு சத்தியத்தின் வடிவாய் ஷஹபாக்களாக்கி வைத்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அழகிய முறையில் பாடிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒன்றாகும். எனவே உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வரும்போது அதனை முடியுமான அளவு தடுத்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழியில் சிறு கவிதையொன்றை கூற வருகிறார் மாணவன் எஹான் இப்னு நவாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. O Muhammad, embodied light. O Muhammad, embodied light. My below, my master, my below, my master. You are to be image of the perfection of love, to be illumination of God's beauty. Jazakallah khair. மழலை மொழியில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கணுக்காலுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிகின்றவன் நரகத்தில் புகுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக பிறருக்காக துஆ கேட்பதன் நோக்கத்தை பற்றி கூறுவதற்காக வருகிறார் மாணவி சம்ஹா பின்த் சதாம் ஹுசைன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலை பிறருக்காக துஆ கேட்போம் என்று தலைப்பில் சற்று உரையாட முன்வந்துள்ளேன். ஒருவர் தனது சொந்த தேவைகளுக்காக துஆ கேட்டால் தனது உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் அனைத்து மக்களுக்காகவும் துஆ கேட்பது மிக சிறப்புக்குரிய விடயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்காக அவர் முன்னிலை இல்லாத போது துஆ கேட்டால் மலக்குகள் யா அல்லாஹ் துஆ கேட்போருக்காக அதே போன்று நலவுகளை கொடுத்தருளாக என்று அவருக்காக துஆ கேட்கின்றார்கள். எனவே யாராவது ஒரு முஸ்லிம் சகோதரர் கஷ்டத்தில் துன்பத்தில் சிக்கிக் கொண்டார் அல்லது தேவையுடன் நிற்கின்றார்கள் என்பது எமக்கு தெரியாமல்தான் நாம் அவருக்காக துஆ கேட்க வேண்டும். அத்துடன் நட்பாக்கு வாழ்வை காட்டுவாய் என பிரார்த்திக்க வேண்டும். அதனால் எங்களுக்காக துஆ கேட்ட நன்மை கிடைப்பதுடன் பிறருக்கு நலவை நாடி நன்மை கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் நாம் பிற சகோதரன் ஏதோ நலவுக்காக துஆ கேட்டால் அந்த நலவை வந்தது. வசலாம். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இஸ்லாத்தின் கடமைகள் பற்றி மழலை மொழியில் கூற வருகிறார் மாணவன் அதீஃப் இப்னு அர்ஷாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. களிமா.
தொழுகை, நோன்பு, தகாத், ஹஜ் வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. தனக்கு அவசியமில்லாதவற்றை விட்டுவிடுவது ஒரு முஸ்லிமின் நற்குணங்களில் ஒன்றாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக இறுதி நபித்துவம் என்ற தலைப்பில் சிறிய விளக்கம் ஒன்றை கூறுவதற்காக வருகிறார் மாணவி அம்னா பின்த் நூருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் இறுதி நபித்துவம் என்ற தலைப்பில் சற்று உரையாட முன்வந்துள்ளேன். அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக 1,00,000க்கு அதிகமாக நபிமார்கள் அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் இறுதியாக தோன்றிய நபி எமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் வருகை நபிமார்கள் வருகை முடிவடைந்தது. ஆகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த உலகம் அழியும் வரை எந்த நபியும் பிறக்கப் போவதில்லை. ஏனெனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் பூரணமானது, எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானதாகும். இதனை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்ளாதவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹு தஆலா புனித அல் குர்ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வயது வந்த ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஏனென்றாலும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்கள் இறுதியாக இருந்தார். அல்லாஹு தஆலாவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக எனக்கு பின்னால் நபி இல்லை. வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எவன் என் மீது வேண்டுமென்றே இட்டுக்கட்டி பொய்யுரைப்பானோ அவன் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் சிலவற்றை கூறுவதற்காக மாணவன் ரிஸ்கான் இப்னு ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள். புனித அல் குர்ஆன். இஸ்ராவும் மிஹ்ராஜும். சந்திரன் இரண்டாக பிரிந்தமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்திலிருந்து உணவு அதிகரித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரல்களுக்கிடையே தண்ணீர் ஊற்றெடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கும் என்று கூறியவைகள் நடந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்ததால் ஒரு மரக்குற்றி அழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கல் சலாம் கூறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்தினார். அழகான முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. யார் அறிவை தேடி பயணிக்கிறாரோ அவருக்கு சுவனத்துடைய பாதையை அல்லாஹ் இலகுப்படுத்தி கொடுக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஆங்கில மொழியில் சில வரிகளை கூறுவதற்காக அழைக்கிறேன் மாணவன் மஹ்மூத் இப்னு முஆத். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Father's name is Abdullah. Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Mother's name is Amina. He had 11 wives at all. His first wife name is Khadija radiallahu. He born in the month of Rabiul Awwal. He was born in Makkah and died in Medina. Jazakallah khair. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது சுஜூதுடைய நிலையில்தான். எனவே அதில் துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக சில ஹதீஸ்களை கூறுவதற்காக மாணவி ஹஃப்ஸா பின்த் ஹாரிஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து கூறுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து கூறுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உருவங்களே சொத்து செல்வங்களே பார்ப்பதில்லை, மாறாக அவன் பார்ப்பது உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்ப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அறிவை தேடி பயணிக்கிறாரோ அவருக்கு சுவனத்துடைய பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணித்தவர்களை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் செய்தவற்றிற்பால் சென்று விட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் ஒருவர் முழுமையான ஈமான் கொண்டவராக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிங்கள மொழியில் கூறுவதற்காக மாணவன் ரிஸ்லான் இப்னு ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றேன். අස්සලාම් අලයිකුම් මා ඔබ ඉදිරියේ පැමිණිය නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන්ගේ ජීවිත කතාව පිළිබඳව පැවසීමයි. අපගේ ආදරණීය නබිතුමා වූ මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් 570 වසරේදී මක්කා නගරයේ උපන්හ. ඔහු බනු හාෂිම් වංශයට අයත් වූ අතර පියතුමා වන අබ්දුල්ලා ඔහු උපන් කාලයේම මිය ගියේය. තාත්තා නැතිව මවකගේ ආදරයේ යටතේ වඩාත් සංවේදීව ඔහුගේ ළමා ජීවිත ගෙවිය. ඔහු යෞවන වියේදී අස්සාදි කල්ලාමින් විශ්වාසවන්ත ලෙස හැදිනුණා. ඔහුගේ සදාචාරයේ විශ්වාසවන්ත භවය සහ අංකභාවය ඔහුට සමාජයේ ගෞරවයක් දිනා දිය. වයස අවුරුදු 40 දී හිරා කුහේවේදී ඔහුට පළමු වහී ලැබුණි. එය ජිබ්‍රීල් දේවදූතයා හරහා ලැබුණ පණවිඩයකි. නබිතුමා මක්කා නගරයේදී ඉස්ලාම් දහම පතුරවන්නට කටයුතු කළාය. නමුත් බොහෝ පූජකයන් නායකයින් ඔහුට විරෝධ විය. විශාලවද හිංසනයන්ට ඔහු සහ ඔහුගේ අනුගාමිකයන්ට මුහුණ දෙන්න විය. 622 වසරේදී නබිතුමා සහ ඔහුගේ අනුගාමිකයන් මක්කා නගරයෙන් මදීනාවට හිජ්රත් කළාය. මෙය ඉස්ලාම් දිනගණන ආරම්භ විය. මදීනාව ඔහුට නව ආරක්ෂිත පරිසරයක් විය. එහිදී මුස්ලිම් වරුන් සහ යුදෙව් හා අනෙකුත් ආගමිකයන් සමගින් ජීවත් වීමට නබිතුමා සමග කිවිසුමක් හා ව්‍යුහයක් සකස් කළාය. එය මදීනා ව්‍යවස්ථාව ලෙස හැඳින්වේ. නබිතුමා මදීනාවේදී මස්ජිද් නබවි මස්ජිදය ඉටි කරන ලදී. එය උගන්වීම විනිශ්චය හා පොදු භාණ්ඩාකාරය යනදී සඳහා පාවිච්චි විය. ඔහු අධිකාරිය පවත්වාගෙන යාමට යහපත් නීති පද්ධතියක් හඳුන්වා දුන්නා. මදීනාවේදී බදුර් උහුද් සහ හුනයින් වැනි යුද්ධයක් මතු වුණා. නමුත් නබිතුමාගේ අරමුණ සෙවීමටම අල්ලාහ් වහන්සේගේ රැකවරණය යටතේ සාමය ස්ථාපිත කිරීම විය. ඔහුගේ නායකත්වය යටතේ ඉස්ලාම් ආගම ඉතා වේගයෙන් පැතිර ගියා. 628 දී නබිතුමා හුදයිබාවේ සාම කිවිසුමට එළඹුණා. මේ සාමය ඉස්ලාම් පතුරවා හැරීම සඳහා අවස්ථාවක් සලසා දුන්නා. 630 දී මක්කා නගරයේ කිසිරු රුධිර හෙළිමකින් තොරව අත්පත් කරගත් නබිතුමා එහිදී සිය විරුද්ධයන්ට පවා සමාව ලබා දුන ආකාරය ලක්ෂ සංඛ්‍යාත ජනකායන් ඉස්ලාම් දහම වෙත නැඹුරු වීමට හේතුවක් විය. එමෙන්ම මානව ඉතිහාසය නායකයෙකු එම අවස්ථාවේදී එසිරින ආකාරය පිළිබඳව අදටත් ගෞරවයෙන් කතා කරනු ලබයි. අවසන් වරට 632 වසරේදී නබිතුමා හජ්ජතුන් වදා නැමැති මුස්ලිම් වරයෙකු තම ජීවිත කාලයේදී එක්වරක් හෝ ඉටු කළ යුතු හජ් වන්දනාව ඉටු කරන ආකාර පෙන්වා දෙන ලති. එහිදී ආයතේ අක්මල්තු ලකුද්දීනකුම් ඔබගේ දහම පූර්ණ කරමි. හරහා අල්ලාහ් වහන්සේ ඔහුගේ මෙහෙයුම සම්පූර්ණ වූ බව පෙන්වයි. අල්ලාහ් වහන්සේගේ මෙහෙයුම සම්පූර්ණ කළ පසු නබිතුමා 622 වසරේ රබියුල් අව්වල් මාසයේදී මදීනාවේදී මිය ගියේය. ඔහුගේ මරණය මුස්ලිම් ලෝකයට ගෙම්බුරු ශෝකයක් විය. නමුත් ඔහු අහිමි වූවත ඔහු ඉගන් වූ සත්‍ය සාමය සහ උසස් සදාචාරයේ යුගයේ පුරා කෝටි සංඛ්‍යාත ජනතාව අදටත් පිළිපැදමින් පවතී. මේ සමගින් මා මාගේ කතාව නිම කරමි. වස්සලාම්. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கல்வியை தேடுவது எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக வினாவிடைகள் மூலம் நபி அவர்களை பற்றி எமக்கு அறிய தருகிறார்கள் மாணவர்களான ரிஃப்தி இப்னு ஹில்மி மற்றும் மஹ்மூத் இப்னு இம்தியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில வினாவிடைகள் கூற முன்வந்துள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கிழமை எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் எப்போது இறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதில் அடைந்த போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் என்ன வேலை செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த பெண்மணியார்? உம்மு ஐமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவியின் பேர் என்ன? கதீஜா அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை வயது? 18 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெயர்கள் உள்ளன? அவை எவை? 5 பெயர்கள். முஹம்மது, அஹமத், மாஹி, சாஹி, ராகிப். மறுமை நாளில் முதலில் எழுப்பப்படுவர் யார்? முஹம்மது நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்த சஹாபியார்? அனஸ் இப்னு மாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தபோது யாருடைய வீட்டில் தங்கினார்கள்? அபு அய்யூப் அல் அன்சார். எந்த பெண்மணி திருமணம் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தார்கள்? ஜைனப் பின் ஜஸ் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணியும் வெள்ளியிலான மோதிரத்தில் என்ன எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும்? முஹம்மதுர் ரசூலுல்லா. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஒரு பெண்மணியை திருமணம் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அந்த பெண்மணி யார்? ஜைனப் பின் ஜஸ் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களின் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர் யார்? ஜைனப் பின் ஜஸ் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை ஹஜ் செய்துள்ளார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஜ் செய்தார்கள். அஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. யார் நல்ல விடயத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அதனை செய்பவருக்கு இருக்கும் நன்மை போன்றே அவருக்கும் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எம்மன் குழு இஸ்லாமிய கீதம் ஒன்றை இசைப்பதற்காக ரிஸ்கான் குழுவினரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானமென பூமியென எல்லாம் அவர் வழிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியே மறவேண்டாம். பறவை இனமாய் நானானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடியை தூவிடுவேன். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது. உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தா தலபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தார் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். அழகிய முறையில் பாடிச் சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இவ்வுலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிர்களுக்கு சுவர்க்கமாகவும் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மீண்டும் நபி அவர்களை பற்றி சில வரிகளை கூற வருகிறார் மாணவி ரீமா மரியம் பின் ஸ்ரீஸ்வான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவோம். எனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஒரு உலகுக்கும் மாற்றொடையாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வாழ்வில் இருவேற்றம் இருக்கின்றது.
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஆவார். வஸ்ஸலாம். அழகான முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. தீங்கிழைத்தவன் சுவனம் நுழைய மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழியில் பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறாள் மாணவி சாரா பின்த் நவாஸ். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Today I like to speak about Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Peace be upon him. A man whose life continues to inspire millions around the world. He was born in the holy city of Mecca in the year of 570 CE into the respected Qurayshi tribe. His father Abdullah passed away before his birth and his mother Amina died when he was just 6 years old. Orphaned at the young age, he was raised by his grandfather Abdul Muttalib and later by his uncle Abu Talib. Despite the hardships of his earlier life, he grew up known for his honesty, kindness and integrity. The people of Mecca called him Al-Amin, the trustworthy. He worked as a merchant, was well respected in the society. At the age of 25, he married Khadija radiallahu anhu, a noble and successful businesswoman who supported him deeply. At the age of 40, while meditating in the cave of Hira, Prophet Muhammad sallallahu alaihi wasallam received the first revelation from Allah through the angel Jibril alaihi wasallam. This marked the beginning of his mission as the final messenger of Islam. He began preaching the message of monotheism and moral living in Mecca. However, he and his followers were met with hostility, ridicule, and persecution from the Quraysh leaders who opposed change. Despite the pressure, Prophet Muhammad sallallahu alaihi wasallam remained patient and compassionate for 13 years. He preached in Mecca, facing growing resistance when the situation became life-threatening. And after receiving divine guidance, he and his followers finally migrated to the city of Yathrib, later known as Medina. This event, the Hijri, marked the turning point of Islamic history. The life of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam in Mecca shows his strength, patience, and commitments to truth. Jazakallahu khairan. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியோரை மதிக்காதவரும் எம்மை சார்ந்தவர் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் எமக்கு சில ஹதீஸ்களை கூறுவதற்காக மாணவி மின்ஹா பின்த் முஹாத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொய் சொல்பவன் சுரக்கம் நுழைய மாட்டான் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கோல் சொல்பவன் சுரக்கம் நுழைய மாட்டான் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பேசுவதற்கு முன் சலாம் சொல்லுங்கள் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் கிராத் ஒன்றை ஓதுவதற்காக அழைக்கிறேன் மாணவன் ஜைத் இப்னு அஃப்ரிட். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அழகிய முறையில் ஓதிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பெருமைக்காக தனது ஆடையை பூமியில் இழுபட அணிந்தவனை அல்லாஹ் மறுமையில் கருணையுடன் பார்க்க மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அரபு மொழியில் மாணவியை பற்றி கவிதை ஒன்றை இயற்க வருகிறார் மாணவி சமிஹா பின் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. وأحسن منك لم تر قط عيني، وأحسن منك لم تر قط عيني، وأجمل منك لم تلد النساء، وأجمل منك لم تلد النساء. خلقت مبرأ من كل عيب، خلقت مبرأ من كل عيب، كأنك قد خلقت كما تشاء، كأنك قد خلقت كما تشاء. جزاك الله خيرا. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இடது கையால் நீங்கள் உண்ணாதீர்கள், ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் உண்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக மாணவிக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை ஆங்கில மொழியில் கூறுவதற்காக மாணவன் ரிசா இப்னு ரிஹான் அவர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Prophet Muhammad's miracles 9. Holy Al-Quran, Isra and Mihraj, splitting of the moon into two, food multiplying from Prophet Muhammad's hand, water gushing from between Prophet's fingers, things Prophet foretold about the future happened, a tree crying when Prophet left it, stones greeted Prophet sallallahu alaihi wasallam, Prophet cured the sick. Jazakallah khair. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நாயும் உருவப்படங்களும் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது நபியின் மனைவிமார்களின் பெயர்களை கூறுவதற்காக மாணவன் அஹ்மத் இப்னு நூருல்லாஹ் அவர்களை அழைக்கின்றேன். நபிமார் மனைவிமார்களின் பெயர்கள்: அன்னை கதீஜா, அன்னை சௌதா, அன்னை ஆயிஷா, அன்னை அப்சா, அன்னை ஜெய்னப், அன்னை உம்மு சலமா, அன்னை உம்மு ஹபீபா, அன்னை உம்மு மைமூனா, அன்னை உம்மு ஜுஹைரியா, அன்னை உம்மு சபியா, அன்னை உம்மு ஜெய்னப். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மரணித்தவர்களை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் செய்தவற்றின் பால் சென்று விட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக வுலுவின் ஃபர்லுகள் பற்றி கூறுவதற்காக மாணவன் உமர் அக்மல் இப்னு லாஹிர் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலுவின் ஃபர்லுகள் 6. நியத்து வைத்தல், முகத்தை சம்பூர்ணமாக கழுவுதல், இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல், தலையில் சில பகுதிகளில் தண்ணீரால் தடவுதல், இரு கால்களின் கரண்டை கால் வரை கழுவுதல், மேற்கூறப்பட்ட ஒழுங்குமுறை செய்தல். வசலாம். ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது சுஜூதுடைய நிலையில்தான். எனவே அதில் துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக திருக்குர்ஆனின் சில ஆயத்துக்களையும் அதன் தர்ஜுமாவையும் ஓதுவதற்காக மாணவர்களான ரிசா இப்னு ரிஹான் மற்றும் ரஹ்மத்துல்லா இப்னு நியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்துடப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வினை நிகரற்ற அன்புடையவனை அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பிக்கிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவியாக, அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவையற்ற யாவும் அருளை எதிர்பார்க்கின்றான். லம் யலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவரால் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மேலும் அவருக்கு நிகராக எவரும் இல்லை. வஸலாம். அடுத்த நிகழ்வாக எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகிய முறையில் ஆங்கில கவிதையொன்றை கூற வருகிறார் மாணவி ஷாலிஹா பின் நவாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Prophet Muhammad sallallahu alaihi wasallam. He is beyond human comprehension. He praise human minds will ever mention.
He is the greatest proof of Allah's being. Each his creature, his eulogy does sing. He is the greatest teacher of mankind. All human qualities in him we can find. He taught us how to think and how to act. He brought us out of mites and led to fact. The universe was constructed for his cause. He is living his life today as it was. You will feel his presence if you read Darud. Always to clemency is inclined in his mood. He told us how to live and how to die. Those who love him shine like stars in the sky. He is the prophet of all generations. He combines in one all human nations. He brought the Quran and Islam for all souls, to teach them how they are to play their roles. May Allah bless us with his love boundless. Allah has increased his praise to countless. Jazakallahu khaira. அழகான முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நபி அவர்கள் செருப்பணிதல், தலை சீவுதல், உழு செய்தல் போன்ற எல்லா விஷயங்களிலும் வலப்பக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக இறுதி நாளின் சிறிய அடையாளங்களை பற்றி கூறுவதற்காக மாணவன் யஹ்யா இப்னு ரில்வான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி நாளின் சிறிய அடையாளங்கள் 5. 1. கொலைகள் அதிகரித்தல். 2. வணக்கங்கள் குறையும். 3. பிரச்சினைகள் உருவாகுதல். 4. பாவங்கள் அதிகரித்தல். 5. காலம் சுருங்குதல். வசலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உருவங்களையோ சொத்து செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக அவன் பார்ப்பது உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக மலலை மொழியில் கிராத் ஒன்றை ஓதுவதற்காக அழைக்கிறேன் மாணவி ஹாதியா பின்த் ஹசன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அழகிய முறையில் ஓதிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஆதமின் மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி நிமிடங்கள் எவ்வாறு இருந்தன என்பதையும் அவருடைய மரணம் பற்றி தெளிவொன்றை கூறுவதற்காக மாணவி அஷ்வா பின்த் இன்ஷாட் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி தருணம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் பற்றி கூற முன்வந்துள்ளேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினமாகிய திங்கட்கிழமை மஸ்ஜிதில் மக்கள் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டின் திரையை அகற்றி மக்கள் தொழுகைக்காக சபில் அமர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்வுற்றார்கள். தொழுகை நடாத்தி கொண்டிருந்த அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள் என்று எண்ணி பின்னால் செல்ல எத்தனித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சைக்கினை செய்தார்கள். இதன் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு தொழுகை நேரமும் வரவில்லை. லுஹா நேரம் வந்ததும் தனது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஏதோ இரகசியமாக கூறினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். மீண்டும் ஏதோ இரகசியமாக சொல்ல அவர்கள் சிரித்தார்கள். பிறிதொரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அழுததற்கான காரணத்தையும் சிரித்ததற்கான காரணத்தையும் வினவினார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இந்த நோயிலே மரணிப்பதாக என்னிடம் கூறினார்கள். அதனால் தான் நான் அழுதேன் என்றும் இந்த குடும்பத்தில் நான் தான் முதலாவதாக மரணித்து அவர்களோடு வந்து சேருவேன் என்றும் கூறினார்கள். அதனால் தான் நான் சிரித்தேன் என்றும் கூறினார்கள்.
பின்னர் தமது அருமை பேரர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து முத்தமிட்டு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறும் உபதேசம் செய்துவிட்டு தமது மனைவிமார்களையும் அழைத்து அவர்களுக்கும் உபதேசம் செய்தார்கள். பின்னர் அவர்களது நோய் கடினமடைந்தது. கைஃபரில் யூதர்களால் வழங்கப்பட்ட நஞ்சின் வருத்தத்தை உணர்வதாக கூறினார்கள். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: தமது நபி அவர்களின் கப்றுகளை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்றும், பின்னர் தொழுகையை கடைபிடியுங்கள், அடிமைகள் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்றும் 3 முறை கூறி உபதேசம் செய்தார்கள். இதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி உபதேசமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மிஸ்வாக் செய்த பின்னர் அல்லாஹ்வின் பெயரை அழைத்தார்களாக அல்லாஹ்வின் பால் சென்றடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கள் முற்பகல் வேளையிலாகும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 63 வருடங்களும் 4 நாட்களுமாகும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாம். அழகான முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எனது சமூகத்திற்கு சிரமம் என நான் கருதாமல் இருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குமாறு ஏவியிருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எமது இறுதி நிகழ்வாக குழு இஸ்லாமிய கீதம் ஒன்றை இசைப்பதற்காக சமிஹா குழுவினரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ், உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ், அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ், எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ், வானில் மிளிரும் அர்ஷினிலே என்றும் வாய் வாழும் நல்லவனே, தீனுலகம் உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே, என்மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ், என்றும் அருள்வாயா அல்லாஹ், எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ், இரவை பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய், உருவாயாவும் அறிகின்றாய், மிக உன்னத ஆட்சி புரிகின்றாய், என்மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ், என்றும் அருள்வாயா அல்லாஹ், எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ், பரிவுடன் என்றும் பார்ப்பவனே, நிதம் பாங்காய் உதவி செய்பவனே, கருணை மலையை பொழிபவனே, மகா கண்ணியம் வாய்ந்த தூயவனே, என்மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா, இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ், என்றும் அருள்வாயா அல்லாஹ், எங்கும் நிறைந்தோனே இருக்கரம் மேந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ், அலைபோர் குரலை கேட்பவனே, மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே,
எழிலாய் நாட்டம் மேற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே. என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா? இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ், என்றும் அருள்வாயா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ், உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ், அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாஹ். வஸ்ஸலாம். அழகிய முறையில் பாடிச் சென்ற மாணவிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எந்த ஒரு சந்தேகமும் இன்றி மூவரின் பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்கின்றன. அநியாயம் செய்யப்பட்டவரின் பிரார்த்தனை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. மேலும் எமது மதர்சா கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور. நேயர்கள் இதுவரை புனித மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு போகா கும்ரு மத்ரசா உமர் மாணவர்கள் வழங்கிய விசேட சிறுவர் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை திறம்பட தொகுத்து வழங்கியிருந்தார்கள் மദ്രസാவின் மாணவிகளான சாலிஹா பின்த் நவாஸ் மற்றும் அஸ்ஃபா பின்த் இன்சாட் ஆகியோர். இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக மாணவ செல்வங்களை பயிற்றுவித்து மദ്രസാவின் முஅல்லிமா மற்றும் பெற்றோர்கள் அதேபோல சிறப்பான முறையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு ஊபா வானொலி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களது திறமைகளுக்கு நாங்கள் களம் அமைத்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு உங்களுடைய பிரதேசத்திலும் ஏராளமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஊடக அனுசரணை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம். எனவே உங்களுடைய பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற மீலாதுன் நபி விழாக்கள், அதேபோல சிறுவர் நிகழ்ச்சிகள், அஹதியா குர்ஆன் மதரசா மாணவர்களது பாடசாலை மாணவர்களது நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு பூரண ஊடக அனுசரணையினை வழங்க பாசத்தின் பண்பலை ஊபா வானொலி தயாராக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே நீங்களும் ஊடக அனுசரணையினை பெற்றுக்கொள்ள விரும்பினால், உங்களுடைய மாணவர்கள் சிறுவர்களது நிகழ்ச்சிகள் ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக விரும்பினால் நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி இலக்கம் இதுதான் 071 62 12 177 071 62 12 177. மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். 071 62 12 177 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுகளுக்கு ஊடக அனுசரணையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களது நிகழ்வுகள் மாத்திரமல்ல, பயான் நிகழ்ச்சிகள், இப்படியான ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஊடக அனுசரணை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒரு முறை போகா கும்புர மദ്രസா உமர் மாணவர்களுக்கும் முஅல்லிமா உட்பட பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் எங்களுடைய கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்வோமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد نبي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எமது மദ്രസா உமர் மாணவ மாணவிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சி உவா FM வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. மஹமூது நபிகள் போல
ஒரு மனிதர் தோன்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்திலிருந்து உணவு அதிகரித்தது. නබිතුමා මක්කා නගරයේදී ඉස්ලාම් දහම පතුරවන්නට කටයුතු කළාය. The life of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam in Mecca shows his strength, patience and commitments to truth. போகா குமரு மദ്രസா உமர் மாணவர்கள் மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உங்கள் ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். மஹமூது நபிகள் பிரானே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர், குறைகள் எல்லாம் களைந்தீர், குன்றாமல் சேவை செய்தீர், மறை போற்றும் ஞான சுடரே, மன்னர் ரசூலுல்லாவே, மறை போற்றும் ஞான சுடரே, மன்னர் ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. பொல்லாத மூர்க்கர் சேர்ந்து தொல்லை தந்தார்கள் தொடர்ந்து, அல்லாஹ்வின் கருணையாலே ஆபத்தெல்லாம் கடந்து அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே, அடைந்தீர்கள் வாகை நாடும் அண்ணல் ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. மக்காவில் வாழ்ந்த அன்று மகத்தான தொல்லை கண்டீர், தக்கோராம் பக்கரோடு தன்மை மதீனா சென்றீர், முக்காலம் வாழ்ந்த நபியே, முதன்மை ரசூலுல்லாவே, முக்காலம் வாழ்ந்த நபியே, முதன்மை ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. படுநாச உஹது போரில் பலமான எதிரி மோத
போர் புரிந்தீர், திரளான நன்மை கண்டீர். உயர்வான சாந்த வடிவே உம்மை ரசூலுல்லாவே, உயர்வான சாந்த வடிவே உம்மை ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. மார்க்கம் ஓங்க உழைத்தீர், வான் சேவையால் தழைத்தீர். ஆண்டவன் அருளை ஏந்தீர், அறமான வாழ்வு வாழ்ந்தீர். பொறுமை நிறைந்த நபியே அருமை ரசூலுல்லாவே, பொறுமை நிறைந்த நபியே அருமை ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. கமழும் கஸ்தூரி வாசம் கனிவாய் தர்பாரில் வீசும், அமுதான ஜோதி மேவும் அருளான முஸ்தபாவே. அன்பாய் சலாம் உரைத்தேன் அஹமது ரசூலுல்லாவே, அன்பாய் சலாம் உரைத்தேன் அஹமது ரசூலுல்லாவே. மஹமூது நபிகள் பிரானே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது மஹமூது